கர்த்தர் நாமத்தை மைவிடுவதாக. அடிமையின் தேவன் 2024 முழுவதும் பாதுகாத்து கடைசி பரிசுத்த நாளை தெய்வ சார்ந்த நினைவுறத்தக்க தேவனை இறக்குமாறினால் நாமத்தை மைவிடுவதாக. தேவன் அறிவித்து ஒரு வார்த்தை வாசித்து கடந்து சொல்வோம். சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனம். நொறுங்குண்ட இதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆயுளை ரட்சிக்கிறார். இந்த சங்கீதக்காரன் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் இந்த நாட்களில் எல்லாருக்கும் ஒரு ஆசை, நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கப்பட வேண்டும், தேவன் பார்க்கப்பட வேண்டும். இது பலவிதமான தேவ சம்பந்தம் நாம் காலங்காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமயமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அதாவது நொறுங்குண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதயத்தை சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய இதயம் பார்த்தீங்கன்னா நொறுங்கு காணப்பட வேண்டும். ஒரு கண்ணாடி உடைஞ்ச அப்படி தூள் தூளாக போகணும். அப்படிப்பட்ட நிலைகளில் ஒரு மனிதனுடைய இருதயங்கள் இருக்கப்பட வேண்டும். கல்லாக இல்லாமல் இரும்பு போல கடினப்படுத்தாமல் ரொம்ப இறக்கமுள்ள ஒரு நிலைகளை ஒப்பிட்டு தான் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ரெண்டாவது, நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கு அவர் ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். பொது ரட்சிப்பு என்பது விடுதலை. ஆனால் தெய்வ சமூகம் சொல்லுகிற பிரகாரம் எந்த ஒரு மனிதன் நொறுங்குண்ட இருதயமாக மாறுகிறானோ அவனுக்கு சமீபமாக இருக்கிறார், பக்கத்திலே. எந்த ஒரு மனிதன் நறுங்குண்ட ஆவியுடன் இருக்கிறானோ அவனை விடுதலை ஆக்குகிறான். அதனால் இறைமார்க்கு நமக்கு திருவள்ளுவர் பற்றுகிற பிரகாரம் இந்த சங்கீதக்காரர் தன்னுடைய இருதயங்கள் நொறுங்குண்டதாக காணப்பட வேண்டும். தன்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அது நறுங்குண்டதாக காணப்படும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுதாக பார்க்கிறோம். சங்கீதம் 51 அதிகாரம் 17 வசனத்தோட வாசிக்கும். தேவனுக்கு கேட்கும் வழிகள் நறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீ புறக்கணியீர். இறைமார்க்கம் சொல்லுகிற தேவனுக்கு ஏற்ற ஒரு பலி என்று சொல்லுகிறோம். நாம் ஏற்கனவே பார்த்த இந்த நொறுங்குண்ட நறுங்குண்ட நிலைகளை தேவனுக்கு ஏற்ற ஒரு பலி என்று சொல்லுகிறான். இறை வாழ்க்கையில் கடந்து போகிற நிலைகள் தேவன் நமக்கு எதிர்பார்க்கிற சொல்லுகிற பிரகாரம் தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தில் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன். அதாவது தேவ சமூகத்துக்குள்ளாக இங்கே எதிர்பார்க்கிற சங்கீதக்காரன் அறிவிக்கிற பிரகாரம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ளப்படும் போது தெய்வசம் எல்லாத்தையும் நம்ம அடைந்து கொள்ளப்படி என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அது தொடர்ந்து ஒரு சில வேத வசனனை இருதயத்து குறித்து நாம் தியானித்து நாம் கடந்து சொல்வோம். எரேமியா 17 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றை பார்க்கிறோம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இருதயம் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. முதலாவது நம்மை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம இதில் வாசமான இருதயத்தை பார்க்கப்பட வேண்டும். இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று சொல்லும். ஏன்னா ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய ஆற்றலுக்கு சூழ்நிலைக்கு தந்தான் சிந்திப்பான். ஒரு ஏழை அவங்க இருதயத்தை தந்தான் சிந்திப்பான் சூழ்நிலைக்கு. ஒரு பணக்கார அவங்க இருதயத்தை சிந்திப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இருதயத்தை நம்பாமல் வேதத்தை நம்ப வேண்டும். ஏன்னா வேதம் என்பது 3 காலத்தை அறிந்திருக்கிற தேவன். இதில் பல மனிதனுடைய வழிகாட்டுதல், பல மனித தேவன் எப்படி நடத்தினார் என்று வேதத்தில் எல்லா அனுபவமும் இருக்கிறது. மனித வாழ்க்கையை சயின்டிஃபிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இனி வர உலகத்தின் நிகழ்வுகள் 3 காலத்து வேதம் எழுதப்பட்டதுனாலே நம்முடைய நிலைகளுக்குள்ளாக நாம் வாழாமல் வேதத்தை மையமாக வைத்து வாழ்ந்தால் நாம் எல்லாத்தையும் தப்பி வைத்து கொள்ளலாம். அதனால தான் இறைசம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரியே சிந்திப்பார்கள். ஒரு பெரிய தேவாலயம் இருக்குது, தேவனுக்கு பயந்தோர் என்ன நினைப்பாங்கப்பா, கடவுள் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க, நம்ம போய் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு நினைப்போம்.
ஒரு ஏழை நினைப்பான், இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி வச்சிருக்கேன், நாங்களாம் வீடு இல்லாமல் இருக்கிறோம், இவளுக்கு பேச செலவு பண்ணி என்ன பண்ணிருக்கலாம், ஒரு 100 வீடு வாங்கி கொடுக்கலாமா. அவங்களோட சிந்தைக்கு தகுந்த மாதிரி யோசிப்பான். அதனால இறைமார்க்க சொல்லுகிற பிறகு 3 காலங்களும் அறிந்திருக்கிற தேவன் இந்த மனித வாழ்க்கையை ஒப்படைத்து வைத்திருக்காங்க. வேதத்தில் இந்த 66 புஸ்தகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், இந்த காலங்கள் எப்படி கடந்து போகிறது எல்லாம் எழுதியிருப்பதனாலே ஒரு மனிதன் தன்னுடைய செயல்பாடுகளை சிந்திப்பதை விட வேதத்தை தியானிக்கப்பட வேண்டும். வேதத்தை விட வாழ்ந்து கொள்ளப்படும் போதும் அவன் எல்லா காலத்தையும் தான் தப்பி வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சுகந்த வாசனையை கர்த்தர் உகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதவர்களாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களில் சங்கரிப்பதில்லை. 2000 ஆண்டுகள் கடந்து போகிறது. பூமி மிகுந்த அக்கிரம பாவங்களாக கடந்து போகடும் போது மீண்டும் மனிதனை புதுப்பிக்கப்படுவதற்காக ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். அவன் ஒரு பேழையை செய்ய சொல்லி மீண்டும் அவன் குடும்பத்தை கொண்ட ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக்கப்படுவதற்காக தேவன் திட்டம் செய்கிறார். அதன் அடிப்படைகளாக அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து பாதுகாத்து அவன் வெளியில் வருகிறான். அவன் ஒரு சில பறவைகளை எடுத்து ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் தகன பலியிடுகிறான். கர்த்தர் அந்த சுகந்த வாசனை முகந்தான். இனி நான் மனுஷனை இந்த பூமி சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருபத்தி நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. நான் எப்போது செய்தது போல இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறான். அதனால் நம்முடைய மனித வாழ்க்கை என்பது அதிகபட்சமாக 90% எடுத்துக்கொள்ளலாம். மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறு வயது முதல் கொண்டு பொல்லாததாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் சொல்லுகிறான். மனிதன் என்பது நாம் பல கோணங்களில் திருவள்ளப்பட்டிருக்கிறார். எரேமியா 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எரேமியா 20. ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்தரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. நீதிமான்களை சோதித்தறிந்து அவருடைய உள்ளிருதைகளை ஆராய்ந்து அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற நீதிமான்களை சோதித்து அறிகிறார். ஒவ்வொரு மனித இருதயத்தின் நினைவுகளெல்லாம் அவர் சரி செய்கிறார் என்று சொல்லப்படதாக பார்க்கிறோம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஓசியா 4:11. வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானம் பார்த்தீங்கன்னா இருதயத்தை மயக்கும் என்று சொல்கிறது. ஆனால் தெய்வம் சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு சில கிரிகள் மனிதனை விட செய்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு அவன் சரியாக தன் இருதயத்தை காத்துக் கொள்கிறானோ அவன் தேவனுக்கு முன்பாக நிலைநிற்கும்படி என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். நீதிபதி 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தோட வாசிக்கும். எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆனால் இருதயத்தை இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளப்பட வேண்டும். கொஞ்சம் அதை நீங்கள் விட்டுவிட்டாலும் நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அது நம்மை ஏமாற்றிவிடும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற எல்லா காவலோடும் என்று சொல்லுகிறார். 1-2 அல்ல, தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் காத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி ஏனோதானும் நாம் மன விரும்புகிற பிரகாரம் அது போகிற திசை வரைக்கும் நாம் விட்டுட்டீங்கன்னா நாம் அதை இழந்து போய்விடும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். எல்லா காவலோடும் நாம் இருதயத்தை காத்துக்கொள்ளப்பட வேண்டும். இப்போ அந்த நொறுங்குண்ட நிலைகளை ஒரு 2-3 உதாரணத்தோடு நாம் தெய்வ சமூகத்தில் கடந்து போவாங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம்.
நாம் இறை சமூகத்தில் பார்க்கிறோம், 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன் மற்றும் ஆயக்காரன். பரிசேயனின் தேவனே, நான் பரிகாரர், அநேகக்காரர், வச்சனக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல நான் இந்த ஆயக்காரனை போல இராதாமல் ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதத்தெல்லாம் தசமாக செலுத்துகிறேன் என்று தனக்குள்ள ஜெபம் பண்ணினார். ஆயக்காரர் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்து ஏறெடுத்து துணியாமல் தான் மார்பிலை அடித்துக் தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், அவனால இவனை நீதிமானாக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். நாம் செய்கிற நீதியாய் இருந்தாலும் அதில் மேன்மை பாராட்டுவதனாலே அது அவன் நீதி இழக்கிறான் என்று பார்க்கிறோம். ஒரு அக்கிரமத பாவத்தில் கட்டப்பட்ட இந்த மனிதன் தேவ சொல்லும், ஆண்டவரே உன்னுடைய முகத்தை ஏறெடுத்து பார்ப்பது கூட நான் தகுதியற்றவன், தன் பாவங்களெல்லாம் சொல்லி மனஸ்தாபடுகிறான், என்னை மன்னிச்சுறான் என்று கேட்கிறான். அவனை இல்லாமல் இவனே நீதிமானாக்கிறான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் பார்க்கிறோம். இவரும் பாவிகள். ஒரு பரியாசமான ஒருவன் ஆண்டவர் ராஜ்யத்தினை நினைவுக்கூர் என்று சொல்கிறான். இப்போ இறைமார்க்கம் என்று எதை பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் இருதயத்தில் உண்டாகிற நற்கிரியைகள், அந்த நற்கிரியில மனிதனை அங்கே காப்பாற்றுவதாக நாம் பார்க்கிறோம். லூக்கா 15 பார்க்கிறோம், 100 ஆடுகளை ஒரு ஆடு காணாம போச்சு. 99 ஆட்டை விட்டுக்கிட்டு ஒரு ஆடை தேடி போவதாக சொல்லுகிறான். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற 2 குமாரர்கள் பார்க்கிறோம். கெட்ட குமாரன் தன் மனம் திரும்பி வரும்போது தன் தாப்பன் மகா சந்தோஷத்தோடு அவனை தன் மார்போடு அணைத்து அவனுக்கு ஒரு பெரிய விருது வைக்கிறான். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற நிலை, ஒரு நீதிமான இந்த நீதியில மேன்மை பாராட்டினால் அதை அவனை இழக்கிறான். ஒரு பாவியா இருந்து தன் பாவத்துக்கு மனசாப்படும் போது அவனை கருத்தை சேர்த்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் எந்த அளவுக்கு ஒரு நொறுங்குண்ட நிலைகளை ஒன்றுமில்லை, என்னால் ஒன்றும் ஆகாதாண்டவரே, நான் ஒரு வறுமையான மனிதன், ஒரு நாசு சுவாசம் உள்ள மனிதன் என்று ஒரு மனிதன் யாருத்துல தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுகிறான் என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக தன்னை ஒன்றும் பொருட்படுத்தாமல் தெய்வ சமூகத்தில் ஒரு நொறுங்குண்டனாக கடந்து வரும்போது அதை அவன் அடைந்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம். வேறு நிறைய சம்பவங்கள் ஒப்பிடுகிறான். ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு தலைவன்கிட்ட ஒரு ஏழை விதவி போகிறான். அவன் சாதாரணமாக மனிதனின் தேவன் அசட்டை பண்ணக்கூடியவன். அவளை தொடர்ந்து அவளை முயற்சி, அவளை பிரயாசத்தினாலே அந்த கடினமான இருதயங்களை மனிதன் சொல்லுகிறான், இவன் வழக்கை உடனே தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி. இப்போ நம்ம ஒன்றும் பொறுப்பு 2 முறை 3 முறை போயிட்டு இவன் என்னடா அப்படி வந்திருந்தானா அதை இழந்திருப்பான். அவள் தொடர்ந்து தன்னுடைய ஒன்றுமில்லை என்று தன்னை அர்ப்பணித்து அந்த எஜமான்ட்ட கடந்து போனதுனாலே அவன் கடினமான இருதயம் உள்ளவனாக இருந்தாலும் அதை ஏற்று அந்த வழக்கை தீர்த்து கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் பூமிக்குள்ளாக மனித வாழ்க்கையில் காணப்படுற நிலைகளை நாம் எந்த அளவுக்கு தாழ்த்தி ஒன்றுக்குள்ளதான் நாம் கடந்து அர்ப்பணிக்கிறோங்களோ அவன் தேவ சமூகத்திலும் மனித குலத்தில் அவன் உயர்த்தப்படுகிறான் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். மத்திய 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை அவன் தரிசிப்பான் என்று பார்க்கிறோம். அதாவது தேவ சன்னிதானம் எதிர்பார்க்கிற இருதயத்தில் சுத்தமாக காணப்பட்டு எந்த ஒரு மனிதன் தாழ்த்தி வெறுமையாகிறானோ அவன் தேவனை தரிசிக்கிறான் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பேம் என்னப்பட்ட ராமதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்பிராயிமினாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிக்குவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை
இருந்தான். 9 வாசம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையமையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி ஒரு அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவன் தலை மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அவன் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமாய் கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் எழுந்திருக்கிறாள் என்று தேவ சமூகத்தில் பார்க்கிறோம். எல்கானா என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் 2 மனைவிகள் இருந்தார்கள். வருஷத்தோறும் தேவனுடைய ஆலயத்தில் கடந்து போய் அங்கே தொழுது ராத்தங்கி மறுநாள் வருவது ஒரு வழக்கம். இஸ்ரவேலில் குடும்பமாக காணப்பட்டால் ஆண்டுக்கு ஒரு முறை தேவாலயத்துக்கு போகப்பட வேண்டும். வாலிபனாக இருக்கிறோம், ஆண்டுக்கு 3 முறை போகப்பட வேண்டும். அப்படி தேவாலயத்தில் போயிட்டு சாப்பிட்டுட்டு புசித்து சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டும். தூங்கிட்டு காலையில் வருவாங்க. இப்போ என்ன பண்ண அவன் தூங்காமல் தேவனுடைய சமூகத்தில் கடந்து போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனையில் கர்த்தாவே தேவரே, உடைய அடியான சிறுமியும் கண்ணோக்கி பார்த்து உடைய அடியானை மாறாமல் நினைத்தவர்களும் உடைய அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு சகல நாளுக்கு நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையை மேல் சவரன் கத்தி படுதல் என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அண்ணால் தன் இருதயத்தை பேசினான். அவனுடைய உதடுகள் மாத்திரம் அசைத்தது. அவள் சத்தமே கேட்கப்படவில்லை. ஆகிய அவள் வெறுத்திருக்கிற ஏலி நினைக்கிறான். நிறைய பார்க்கிறோம். தன் இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றினான். ஒரு பெரிய நொறுங்குள்ள பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியாத அளவுக்கு தன்னை முழுவதும் வெறுமையாக்கி அவன் தேவாலயத்தில் காத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். 2-3 காரியங்கள் அப்படி விண்ணப்பத்தை கேட்பது காரணமாக இருந்தாலும் அவன் தெய்வ சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரிய நிலை நான் பார்த்தீங்கன்னா தன் இருதயத்தையே ஊற்றுகிறான். தன் நொறுங்குண்ட ஒரு நிலையில் காணப்படுகிறார். தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கத்துக்குள்ளாக நம்முடைய அநேக தேவைகளை தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் எந்த அளவுக்கு முற்றும் தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தி நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அர்ப்பணிக்கிறவங்களோ நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறான். இல்லைன்னா நாம் தெய்வ சமூகத்தில் அதை அடைய முடியாது. இன்றைக்கி நிறைய நம்ம தேவாலயத்தில் அசட்டு கொண்டு வரோம். ஏசையா பக்தர் சொல்கிறான், ஒரு ஓய்வு நாள் தேவாலயத்தில் கடந்து போகும்போது தான் நடையை காத்து கொள்ளப்பட வேண்டும், தான் சொந்த பேச்சு பேசக்கூடாது, தேவன் வானத்தில் நீங்கள் பூமியில் இருக்கிறீர்கள் என்று பயத்தோடு காணப்பட வேண்டும் சொல்லி. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னிதானம் என்பது நாம் பயப்படக்கூடிய ஒரு இடம். அது எந்த அளவுக்கு நாம் பயபக்தோடு காணப்படுகிறோமோ அதற்கு கிரியை உண்டாகுது என்று இறைமார்க்கம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மாவின் ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு இறுதி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவைப் போல சிநேகித்ததனால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்துக் கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு பெரிய யுத்தம், ஒருவருக்குள்ளாக ஒரு பெரிய போட்டி உண்டாகிறது. அப்ப சவுலுடைய மகன் பார்க்க யோனத்தான் 2 பேரும் ஒரே இருதயத்தானர்களாக இருந்தார்கள். எல்லா நிலைகளுக்கும் யோனத்தான் சவுலுடைய பேச்சை கேட்டு தாவீதுக்கும் எல்லா நிலையும் காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து 20ஆம் அதிகாரம் 1 வாசம்.
17ஆம் வசனத்தை வாசிப்போம். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசை இங்க ஒரு சம்பவம் இருக்கிறது. சவுல் தாவீதை கொல்லுவதற்கு முயற்சிக்கிறான். அவனுடைய பார்வையிலிருந்து வெளியே இருக்கிறான். நாளைக்கு அமாவாசை நான் வர வேண்டும், உன் தாப்பன் என் மேல ரொம்ப குரோதமாக இருக்கிறான், என்னை கொண்டு விடுவான் போல இருக்கிறான், என்ன செய்வது என்று கேட்கிறான். அதற்கு அவன் சொல்லுகிறான், என் தாப்பன் என்னத்து சொன்னால் ஒன்றும் செய்ய மாட்டான், அவனுடைய இருதயத்தை நினைவுதான் என்று சொல்லுவான். நான் கேட்டு உன்மேல் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி அதற்கேட்டு நான் ஆலோசனை தருவேன் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். நான் எப்படியாக என்னால் வர முடியாது, தன் சொந்த குடும்பத்தை வீட்டை பார்க்க போகிறேன் என்று சொல்லி உன் தாப்போட சொல்லி எப்படியாவது என்னை என்ன பண்ண தவணை வாங்கி கொடு, இல்லைன்னா நாளைக்கு என்னை வர சொல்லுவான், என்னை கொண்டுடுவான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினாலே பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தான் உயிரை சிநேகிப்பது போல சிநேகித்தான். இந்த மனிதனை தான் தேவன் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று சொன்னார். ஆனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இருதயம் என்பது மகா கேடு திருக்குள்ளதாக இருந்தாலும் ஆவிக்கிற வாழ்க்கை என்பது தெய்வ சமூகத்துக்குள்ளாக நம்முடைய எண்ணங்கள், தெய்வ திட்டங்கள், தீர்மானங்கள்லாம் அறிந்து நாம் இதே போல ஏதோ யோனத்தான 2 பேரும் சிநேகித்தது போல மாத்திரமல்லாமல் அவன் கடவுளை சிநேகிக்கிறான். அதனால தான் கடவுள் சொல்றான், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று சொல்லி. ஆனால் நான் பூமிக்குள்ளாக காணப்படுகிற இறைமார்க்கு சொல்கிற பிரகாரம் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்து முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல ஒரு சகோதரத்தில் அன்பு கூறு என்று சொல்கிறான். ஆனால் அந்த அந்நியமனியம் ஐக்கியம் என்பது தேவனை நேசிப்பது போல மனிதன் நேசி கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, சொல்ல தேவனை நேசிப்போம், மனுஷனை நேசிக்க மாட்டோம். ஏன்னா நாசு சுவாசம் பண்ணும்போது என்ன சொல்லுறான்னு 6ஆம் அதிகாரத்தில் நம்ம மனுஷன் தெரியவே தெரியாது. இப்போ மனுஷனை நேசிக்க மனுஷன் நம்ம யாரை போய் நேசிக்கிறது? அவங்க என்ன நிலைகளுக்கு அந்த வார்த்தை இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் வந்து காலத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த வசனத்தை ஏன் தேவன் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்நாளுக்குள்ள ஒரு கடினமான காலம். அந்த காலத்தை தேவனுடைய பார்வையிலிருந்து ஒருவன் என்ன பண்ண முடியாது, தப்பித்து கொள்ள முடியாது என்பதனாலே அந்த வார்த்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். அதன் அடிப்படைக்குள்ள தான் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய வேதனம் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எதை சார்ந்த விஷயங்கள், எதை ஒப்பிட்டு சொல்வதை புரிந்து கொள்ளன வேதத்தை நாமளே என்ன பண்ணுவோம், தப்பாக கையாண்டு விடுவோம். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள், அங்கே சொல்லப்படும் சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடினமான காலம். அந்த காலத்தில் மனிதனாலே காப்பாற்ற முடியாது என்பதனாலே நாசு சுவாசம் மனிதன் என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல அவனை பாதுகாக்க முடியாது என்று சொல்லுகிறான். இப்படி வேதவசனத்தை தெரியாம தப்பு நம்ம என்ன பண்ணுவோம், கையாண்டு விடுவோம். அதனால தேவனே வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஏன் இந்த வசனம் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலும் உள்ளதை நீங்க வாசிச்சாதான் இந்த அர்த்தம் என்னன்னு புரியும். நீங்க 19 வாசிக்கலாம். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும்போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலையின் செவிகளிலும் பூமியின் புகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் வெடுப்புகளிலும் குன்றுகளிலும் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷர் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாயிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூர்களையும் குறித்துறிகளையும் எரித்து விடுவான். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். இங்கதான் சொன்னதான் முக்கியம். மேலே ஒப்பிட்டு சொல்லுகிறார், தேவனுடைய கோமாக்களை உண்டாகும் போது அவருடைய பார்வையிலிருந்து ஒருவரும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது, ஒரு மனிதனும் அவனை காப்பாற்ற முடியாது என்று சொல்லுகிறார். நம்ம இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கோம். நாசு சுவாசம் நம்பாத, ஆனால் மனுஷனை நம்பாத, அது தப்பான நாம் கண்ணோட்டங்கள். இறைமாருக்கு அதான் வேதத்தை நிறைய எதிர்மறைகள் எப்பயுமே இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல சொல்கிறார், நான் பாருங்க வாசித்தோம், தான் முடிகிறது முழாது மலத்தோர் கர்த்தர் மேல் அன்பு கூறுவாயாக, அதே போல் சகோதரன் அன்பு என்று 2வது பிரதான கட்டளை என்று சொல்லுகிறார்.
அப்படி சொல்லி இங்கே எப்படி மாறி சொல்லுவார். ஆனால் மேலே எப்பயுமே ஒவ்வொரு வசனங்களும் மேலே கீழே பார்த்தா பொருள் என்னன்னு புரியும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அன்றைய காலத்தின் அடிப்படையில் தேவனுடைய கோபாக்கினை உண்டாகும் போது எந்த ஒரு மனிதனாலும் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாது. மெய்ப்பனை வெட்டுவே மந்தைகள் சிதறி போகும் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்க்கை யாரும் காப்பாற்ற முடியாது. அவங்க ஓடுறார்கள், ஓடி தன்னை காப்பாற்றுவது முயற்சிக்கிறார்கள். அந்த இடத்துல தான் அது பொருந்தும். மனிதன் இப்படியாக ஏற்ற துணையை கொடுத்தேன் என்று சொல்கிறான். அவன் வாழ்நாளை சுகித்திருப்பதற்காக பின்னாட்களை மேன்மேட தன் பிள்ளைகளை கொடுக்க என்று சொல்கிறான். தன் மனைவி பிள்ளைகள் நம்பாம யாரை போய் நம்புறது அவரை. ஆனால் இறைசமுத்திர வார்த்தை எது சொல்லுகிறது என்ன நாம் அறிந்து நாம் கடந்து போகப்பட வேண்டும். ஆனால் அந்த காலத்தில் நம் கட்டாயத்தில் இருப்பதனால தேவனுடைய நிலைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யோபு 2ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும். யோபு 2ஆம் அதிகாரம் 11. யோபுடைய 3 சிநேகிதராகிய கோமானியனான எலிபாசும் சூகியனான பில்காசும் நாகமத்தேனான சோப்பாரும் யோபுக்கு நேர்ந்த தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதவிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சாலை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். இங்கே சம்பவத்தை பார்க்கிறோம். யோபுக்கு ஒரு பெரிய சோதனை காலம். அதை கேள்விப்பட்ட 3 நண்பர்கள் கடந்து வந்து அவர் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை எடுத்து பார்த்தபோது அவன் உறுதியமாக சத்தமிட்டு அழுது அவரோ தங்கள் சால்வை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையில பொழுதியை தோன்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகா துக்கம் என்று கண்டு ஒருவர் அவனை ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரவும் போல 7 நாட்கள் காத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அந்யோன்யம் பாருங்க. தன் நண்பனை பார்க்க வருகிறார்கள், தூரத்திலிருந்து பார்க்கிறாங்க, அவனை உரு தெரியாம இருக்கிறான். அதை பார்த்த 3 நண்பர்களும் தான் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தன் தலைமையில புழுதியை வாரிப்பட்டு யோபுக்கு மகா துக்கம் என்று சொல்லி இரவு போல 7 நாட்கள் அவனோட துக்கம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இறைமார்க்கம் எவ்வளோ ஒரு பெரிய இருதயத்தை நினைவு பாருங்க. நாமளாம் போனோம்னா எப்போ போகலாம், எங்கள் சமயம் கடைபிடி வச்சுப்போம். எவ்வளோ பெரிய சூழ்நிலை பாருங்க. 1 நாள் 2 நாளில் 7 நாட்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற அந்த நிலை என்பது இருதயத்துடைய நிலை. இருதயத்தில் சுமையை நம்ம பார்க்கிறோம். நான் ஒவ்வொரு இடத்திலும் காணும்போது நாம் இருதயம் நொறுங்குண்டதாக மாற வேண்டும். நொறுங்குண்ட இருதயம் தேவன் சமீபமாக இருக்கிறான். நாம் தொடர்ந்து அடுத்தபடியாக நறுங்குண்ட ஆவி. நறுங்குண்ட எளிமையான எடுத்துக்கொள்ளலாம், ரொம்ப எளிமையான விஷயங்கள். தன்னை ஒரு பொருள்படுத்தாம தன்னை ஒப்படைக்கிற விஷயங்கள். இந்த 2 நிலைகளை நம்ம கொண்டு போகிறோம். ஆவியில 2 நிலை ஒன்று இருக்கிறது. ஒன்று ஒரு மனிதனை உயிரோடு காப்பாற்றிக் கொள்வதற்காக ஜீவ சுவாசம் என்று சொல்கிற தேவனுடைய அனுப்பப்பட்ட ஒரு ஆவி ஒரு மனிதனை இயக்குகிறது. இந்த பூமியிலிருந்து அக்கிர பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வானத்திலிருந்து பரிசுத்தாவின் அனுப்பப்பட்டு நம்மை பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதனுக்குள்ளாக 2 ஆவிகள் உருவாகிறது. ஆனால் நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள்ட்ட தேவன் வாசம் பண்ணுகிறார். மத்திய 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. 2வது நடைமுறைப்படுத்துகிற இந்த 2 நிலை. ஒன்று ஒரு உள்ளான சரீரத்தை தான் சொல்லுகிறான். எப்படி ஒரு இருதயம் ஒன்று ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறது, ஒரு ஆவி என்று ஒன்று இருக்கிற. இருதயம் என்பது பொதுவாக எதை சார்ந்தது பார்த்தீங்கன்னா ஆத்மாவை சார்ந்தது. இந்த 3 சேர்ந்து ஒரு மனிதனுக்குள்ளே இயங்குகிறது. சரீரம், ஆவி, ஆத்மா.
ஆனால் இருதயம் என்று சொல்லப்படுகிற ஆத்மா தேவனுக்கு ரொம்ப நெருக்கமான, தேவனை நேசிக்கத்தக்க ஒரு நிலையை அடைய வேண்டும். அதே போல ஆவி என்பது நம்மளை இயக்குகிறது. அதோடு கூட தேவாவி என்று கடந்து வந்து மனிதனை இயக்குகிறார் என்று பார்க்கிறோம். இந்த ரெண்டு நிலைகளை சொல்ல பிரகாரம் ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், வல்லவராஜ்யம் அவருடையது என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் எப்படி இயக்குகிறாரோ அதற்கேற்றபடி நம்மை ஒப்படைக்கப்படும் போது நாம் அதை அணிந்து கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்க சொல்லப்படுகிற இந்த நறுமுண்டை என்று சொல்கிற பற்றி பார்த்தீங்கன்னா ஆவியில் அப்படியாக எளிமையான ரெண்டு தோற்றத்தை அடைந்து கொள்ளலாம். ஒன்று, நீங்கள் மனித தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு அதிகாரத்தை போகிறீங்க, என்ன பண்ணுவோம், கையை கட்டி நிற்போம். ஒரு கடை வாங்க போகிறோம், ரொம்ப சாதுவாக நிற்போம். இப்படிப்பட்ட ஒரு மனித தோற்றத்தை சார்ந்த விஷயங்கள் தன்னை நடைமுறைப்படுத்துகிறது. அதே போல் எந்த அளவுக்கு ஆவியானவர்களை நம்ம நடைமுறைப்படுத்துகிறோங்களோ அங்கும் தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்திக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் ஆவியில எளிமை என்பது ஒரு இறைமார்க்கம் சொல்கிறவர் தன்னை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற விஷயங்கள். அப்படி கடந்து போகப்படும் போது அவனுக்கு பரலோகராஜ்யம் சொந்தமாக இருக்கிறது. தேவ ஆவியன் அவனோட என்ன பண்றாரு, வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். நீதிமொழி 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசம். தன் ஆவியை அடக்காத மனிதன் மதிலிருந்த பட்டணத்தை போல இருக்கிறான். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, ஒரு தேசம் எல்லாத்துக்கும் எல்லை குறித்து இருக்கும். ஒரு வீடு எவ்வளவுதான் நம்ம பல லட்சங்கள் கோடிக்கணக்கில் கட்டப்பட்டாலும் அதுக்கு ஒரு காம்பவுண்ட் சுவர் எடுப்போம். அப்படி காம்பவுண்ட் சுவர் எடுக்கலாம், அந்த வீடு என்ன பண்ணுறோம், ஆடு மாடு எல்லாம் வீணாகிடும். அதனால அந்த வீடு பாதுகாக்கப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா ஒரு சுவர் தேவைப்படுகிறது. அதே போல இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற ஆவி எந்த ஒரு மனிதன் அடக்காத இருக்கிறானோ அவன் மதிலிழந்த பட்டணம் போல இருக்கிறான், தன் பாதுகாப்பை இழக்கிறான். இந்த ரெண்டு நிலையை கொண்டு போகலாம் வேதத்தில் எப்பயுமே. பொதுவாக ஆவி என்பது பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் நான் மனம் போகிற போக்களை கடந்து போகாமல் தான் வாழ்க்கையை அடைக்க ஆள வேண்டும். நான் மனம் போகிற போல போனேன்னா அந்த வாழ்க்கையை இழந்து போயிடும். அதே போல் ஆவிக்கிற வாழ்க்கை நம்ம சொல்லுவோம், நீ பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்து சொல்ல ஆடுவாங்க பாடுவாங்க, அதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது. எந்த ஒரு ஆவிக்குள்ளாக நிரம்பி ஆவி அடக்கிறானோ அதிலிருந்து பிரிதி பலன் உண்டாகும். அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம் இப்படி உண்டாகும். ஆவியை ஒரு மனிதன் அடக்கினாதான் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்மை உண்டாகிறது. அப்படி ஆவியை நீங்கள் அடக்கப்பட விட்டால் நாம் தீமை கடந்து போகிறோம். ஆனால் வாழ்க்கையில் காணப்படுகிற உள்ளான நிலையிட்டு பார்க்கிற நாம் இருதயத்தை அடைக்க ஆளப்பட வேண்டும். நீங்கள் அதை சொன்னால் உங்களுக்கு புரியும். ஏசாவும் யாக்கோபும் பிறக்கப்படும் போது யாக்கோபு ஏசாவுடைய விரலை பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவன் எப்படி குழந்தை தானே, அவன் எப்படி போய் பிடிக்க முடியும்? பொதுவாக என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன ஜீவ சுவாசம், தேவன ஆவி அந்த குழந்தையிலேருந்து வளர்ந்து வருகிறது. அப்படி வளர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அது சிறு குழந்தை எடுக்கப்படும் போது அந்த ஆவி தான் அந்த குழந்தையை இயக்குகிறது. ஒரு வளர்ச்சி அடைந்த பிறகு அங்கே ஆத்மா உருவாகிறது. அப்படி ஆத்மா உருவாகி அந்த முழு சரீரத்துக்கு யார் சொந்தம் பார்த்தீங்கன்னா ஆத்மாவை உருவியாகிறது. ஒரு மனிதன் மரணம் அடைந்த பிறகு ஆவி வானத்துக்கு போயிடும், சரீரம் மண்ணுக்கு போயிடும், ஆத்மா தனிமைப்படுத்தப்படுகிறது. இதை விளங்கி கொள்ள முடியாது. ஒரு நாள் கடவுள்கிட்ட கேட்டேன், ஒரு சின்ன ஒரு கடி கோல் கொண்டு வந்து வச்சா அதோட துளுத்து வந்தது, வந்து ஒரு பெரிய மரமாகிடுச்சு. அதை கேட்டார், அது என்ன அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் மரம் அப்படின்னேன். கிளை எங்கே அப்படின்னு கேட்டார். இப்போ கிளை வந்து அந்த மரத்துக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா அந்த மரத்துக்குள்ள இருக்கிற கிளை தான் பெருகி கொஞ்சம் நாளான அது பெரிதாகிறது. அது போய் யாரும் கிளைன்னு சொல்ல மாட்டோம், மரம் தான் சொல்லுவோம். எப்படி அந்த மரத்துக்குள்ளாக அந்த கிளை இருக்கிறதோ அதே போல் ஆத்மாவுக்குள்ள ஆவி இருக்கிறது.
ஆவி வந்து அந்த மனிதனை இயக்குகிறது. அந்த ஆத்மா தான் முழு சரீரத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்று கடவுள் ஒரு விளக்கம் கொடுத்தார். அல்லது ஒரு சிறு குழந்தையா இருக்கிற வரைக்கும் இந்த ஆவி தான் அந்த சரீரத்தை இயக்குகிறது. அதுலேருந்து ஒரு ஆத்மா வளர்ச்சி அடைந்த பிறகு ஆத்மாவுடைய முழு தன்மையை அடைந்து கொள்கிறது. இன்னும் ஒரு விஷயம் சொன்னால் நமக்கு புரியும். நமக்கு வந்து ஒரு 10,000 பணம் தேவைப்படுது. நம்ம தெரிஞ்சவங்க வச்சுருக்கிறாங்க, பாக்கெட்டில் வச்சு சட்டை கைட்டு போட்டு வெளியில் போயிருக்கிறார். அந்த 10,000 பார்க்குறோம். அந்த 10,000 எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இன்னொன்று பேசுவோம், ஐயோ நம்ம திருடக்கூடாது, நம்ம திருசம் இல்லையா அப்படின்னு. இதுதான் அந்த ஆவிக்கு ஆத்துமாவில் ஒரு தர்க்கம் உண்டாகும். ஒன்று அதை எடுத்தால் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடுக்க வேணாம், கடவுள் பயப்படணும், குற்றமாயிடும் என்று ஆவி தர்க்கம் வரும். ஆனால் அதில் முழு பலனை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மாவை தான் பலன். ஆவி போய் தடுக்குமா தவிர முடிவு எடுக்க முடியாது. அப்படி முடிவு எது எடுக்கணுமோ ஆத்மாவை தான் முடிவு எடுக்கும். ஆனால் தடுக்கும் தர்க்கம் ஒன்றும். இப்படிப்பட்ட அந்த ஆவி ஆத்மாவும் அங்கே உள்ளுக்குள்ளாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் ஒரு ஏக்கத்தை நடைமுறைப்படுத்துகிறேன் என்று பார்க்கிறோம். அல்ல ஆவியும் ஆத்மா ஒரே சரீரத்துக்குள்ளே தான் இருக்கிறது. அதில் எது பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு தான் முழுமை அடைகிறது. ஆத்மா தான் தண்டனை கடந்து போகிறது என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் இறைமாருக்கு நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் இந்த ரெண்டுமே ஒரே சரீரத்துக்குள்ளாக இருந்துதான் இந்த சரீரத்தை இயக்குகிறது. ஆனால் எதற்கு பலன் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா அதான் மனித தன்மையை தனியாக பிரித்து எடுக்கிறோம் என்று பார்த்துக்கிறோம். அதன் அடிப்படைக்குள்ளாக ஒரு மனிதன் தன் ஆவி அடக்கப்பட விட்டால், தன் மனம் போகிற போக்கில் தன் ஆவி விட்டுட்டான்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வாழ்க்கைக்கு போய்விடுவான். ஒரு தனிக்கிட்டு போகிற வேலைக்கு போயிடுவான். குதிரையை இயக்குகிறோம், அது பலமுள்ள ஒரு ஜீவன். அதுக்கு தான் கடிவாளம் கண்ணெல்லாம் மூடி கையில் வச்சுட்டு இயக்குறோம். அப்படிலாம் இயக்கணும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம தூக்கி விட்டு ஓடிடும். எப்படி ஒரு பலமுள்ள ஒரு குதிரை ஒரு பலவீனமான ஒரு மனிதனை இயக்குகிறான், அவருடைய முழு தன்மை தன் கையடித்துக் கொள்கிறான். அதே போல தான் ஆவி ஆத்மா என்பது இந்த சரீரத்துக்குள்ளாக இருக்கிறது. அது நாம் எதை கொண்டு அடக்கணும், வேத வசனத்தை கொண்டு தான் நீங்கள் அடக்கணும். வேத வசனத்தை வச்சு தான் நீங்கள் தீர்ப்பு பண்ணணும். வேதவசம் சார்ந்து நீங்கள் கடந்து போகணும். வேத வசனத்தை நீங்கள் கையாளப்படவிட்டால் நம்ம என்ன நினைக்கிறது அப்படியே போயிடும். அது நாம் ஜெயம் அடைய முடியாது, நம்மை தோற்கடித்து விடும். ஆனால் அந்த இருதயம் என்பது ஒரு குதிரை போல மகா வேகம் உள்ளது, பலம் உள்ளது. அதை எதை கொண்டு நாம் சரி செய்யப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வேதவசனத்தை உரசி பார்க்கப்பட வேண்டும். வேதவசனத்தை ஏற்ற சிந்தனைகள், வேதவசத்தை ஏற்ற வாழ்க்கை என்று அறிந்து நாம் ஒரு கடிவாளம் போல நாம் கையில் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அப்படி வைத்துக் கொள்ளப்படவிட்டால் நாம் வேதவசனத்தை நாம் அப்படி பயன்படுத்திக் கொள்ளப்படவிட்டால் நாம் நிச்சயமாகவே ஒரு நல்ல மனிதனை வாழவே முடியாது. ஏன்னா அவர்களுடைய சிந்தனைக்கும் ஆற்றலுக்கும் சூழ்நிலை தான் சிந்திப்பார். அப்போ ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கப்படவும் அதை இழந்து போய்விடுவோம். அதாவது வேதவசனத்தை மனிதன் ஒரு கடிவாளமாக ஒரு நங்குரமாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நான் ஒரு ஜெயத்தை அடைந்து விடலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 22 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14:22. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசியை ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்களும் வெளியரங்கமாகும்.
இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். கொரிந்தியர் சபைக்குள்ளாக ஆவிக்குள்ள நல்லா வளர்றாங்க. வளரும் போது பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுகிறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறாங்க, தேவனை மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ ஒருத்தர் பிரச்சனை வந்துருச்சு. அந்நிய பாஷை பார்த்தா எல்லாரும் பேசுகிறாங்க, தீர்க்கதரிசனம் பார்த்தா எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் இறை சமூகத்தில் அங்கே சொல்லுகிறார், எல்லாமே ஒரு ஒழுங்குகரமாக இருக்கப்பட வேண்டும். 32ஆம் வசனம் வாசிக்கலாம். தீர்க்கதரிசியுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சரி, அந்நிய பாஷை பேசினாலும் சரி, நம்மளை மீறிலாம் ஒன்றுமே நடக்காது. நம்ம வெங்கடாவாதுக்கெல்லாம் பெருமைக்காக என்ன பண்ணுறது, பேசுறது. ஆனால் அங்கே சொல்லப்படுகிறார், நீங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சபைக்குள்ள 2-3 பேர் பேசுங்க, அதுவும் ஒழுங்குகரமாக இருக்கப்பட வேண்டும். ஆனால் எந்த ஒரு தேவனை நற்கிரைகளும் நமக்குள்ளாக அடங்கி காணப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற நம்மளை மீறிலாம் ஒன்றுமே நடக்காது. சபை அவர் சொல்லுகிறார், எல்லாம் ஒழுங்குகரமாக இருக்கப்பட வேண்டும். தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு தேவன் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் கொஞ்சம் மூத்தவங்களை பேச விடலாம், இளையவங்களை அமைதியாக இருக்கலாம். இளையவங்கிட்ட நல்லா இருந்தால் அவங்கள பேச விட்டு மூத்தவங்களை அமைதியாக இருக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரு காலங்கள் நிர்ணயிக்கப்படும். சபைக்குள்ள நிறைய பிரிவினை உண்டான காரணம் பார்த்தீங்கன்னா மேட்டுமை, பொறாமை, இப்படி ஒரு நிலைகள் தான். ஆனால் இறைமார்க்கம் இப்போ படித்தவங்க வருவாங்க, கொஞ்ச நாள் நல்லா சத்தியத்தை கற்றுக்கொண்ட பிறகு ஊழியர்னு ஆசை இருக்கும், நல்ல விஷயம்தான். ஆனால் தேவன் எடுத்து பயன்படுத்த வரைக்கும் அடங்கி இருக்கும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை உண்டாயிடும். அதே போல் பெந்தகோஸ்தல பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை காரணமே எல்லாம் இண்டிபெண்டாக இருப்பாங்க. அங்கே வர்ற காணிக தசமெல்லாம் வண்டியை தின்னுட்டு இருப்பான், பக்கத்தில் கூட இருக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிடும். பொதுவாக வளர்ந்தாங்கன்னா, ஒரு வளர்ச்சி இருந்தாங்கன்னா, அவர்கள் நம்ம என்ன செய்யப்படுன்னு பார்த்தீங்கன்னா அவர்களை ஒரு படியில் கொண்டு நிறுத்திடும். அப்படி நீங்கள் கொண்டு போகப்படவிட்டால் கலகம் உண்டாயிடும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற தேவனுடைய மகத்துவங்களை பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்லுகிறது. அப்படி கொடுக்கப்படும் போது நடைபெற நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் என்ன ஒரு நிகழ்வு நடத்தினாலும் நம்ம மீறி ஒன்றுமே நடக்காது. ஒன்றே ஒரு ஆவிக்கிற அனுபவத்தை சொல்லுகிறேன். இந்த ஆரம்ப காலங்களாம் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை பெறும்போது முதல்ல பெற்றாங்கன்னா ஒரு எலி அடிக்கப்பட எப்படி துள்ளுவாங்க பாருங்க, அது போல் துள்ளுவாங்க. இப்போலாம் அதெல்லாம் காணும். அந்நிய பாஷை பரிசுவை பெறும்போது ஒரு எலி அடிக்கப்பட எப்படி துள்ளிட்டு அப்படின்னு துள்ளுவாங்க முதல்ல. அப்படி தான் முதல்ல அந்த அந்த ஒரு நாள் 2 நாள் மாத்திரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாய்க்க நாள்லாம் அப்படியே கிராஜுவலாக வந்துடும். நம்மளோட ஆவிக்கிற அனுபவம் அது வண்டி தான். பாய்க்கெல்லாம் வரும்போது அப்படியே நம்ம தெரியாமல் ஒன்றும் நடக்காது. அந்த முதல் ஸ்டேஜ் மாத்திரம் அந்த நிகழ்வு உண்டாகும். பாய்க்கெல்லாம் நம்ம உள்ளடங்கி எல்லாம் நடக்கும். அதனால் நம்ம இறைமார்க்கம் சொல்லுகிற பரகம் தேவன் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார், கலகத்துக்கு தேவன் அல்ல. நம்மெல்லாம் ஒழுங்குகரமாக நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை அடக்கி கடந்து போகப்பட வேண்டும். அதனால் நிறைய சபைகளை பக்தி விருத்தி அடையும் போது வளரும் போது ஒரு சில பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போகணும். காலங்களையெல்லாம் மாற்றுவார் தேவன். இன்னொரு கிளாஸை கொண்டு போய் இன்னொரு சபை கொண்டு போவார். அங்கே கடவுளை கொண்டு தாளம் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். அதன் அடிப்படையில் சொல்லுகிறார் தேவன் பார்த்தீங்கன்னா கலகத்துக்கு தேவன் இல்லை, சமாதானத்துக்கு தேவன். ஆவி நமக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. நம்ம மீறிலாம் எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது. அதான் ஆவியை நாம் பரலோகத்தில் வந்து ஆவியாக இருந்தாலும் சரி, நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியாக இருந்தாலும் சரி, நாம் எந்த அளவுக்கு அடக்கி பயன்படுத்திக் கொள்கிறோங்களோ அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது ஒரு புரோஜனமாக இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். இப்போதும் ஒரு ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படி உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின்
ஆத்துமாவினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனங்களுமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணோம். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாயிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தானியேல் எகிப்துடைய பார்வோனுடைய அரண்மனையில் வாசம் பண்ணுகிறான். ஒரு நல்ல பொறுப்புகளாக இருக்கிறான். அவனுக்கு திடீரென்று தன்னுடைய தேசத்தை குறித்து எண்ணம் வருகிறது. தேவாலயம் இடித்து கிடக்கிறது. யூதரெல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். தேசமும் சிதறி போய்விட்டார்கள். அப்போ உடனே அவன் எருமை தெரிந்து சொன்ன அறிவிக்கப்பட்ட 70 ஆண்டுகள் தெய்வம் கோபாக்கினை வைத்திருக்கார் என்று சொல்லி அந்த 70 ஆண்டு நடைபெறல் என்னவாக இருக்கு என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். அவன் போய் தெய்வ சமூகத்துக்குள்ள அழுகுறான், கத்துறான், கதற்கிறான். ஒவ்வொரு இடத்திலும் பலவித வார்த்தைகளை போடுகிறான். ஆண்டவரை கேளும், ஆண்டவரை மன்னியும், ஆண்டவரை கவனியும், என் தேவனுடைய நிமித்தத்தில் அதை தாமதியாமல் செய்யும், இப்படி நகரத்துக்குடைய ஜனத்துக்குடைய நாமம் தரிக்கப்பட்டு நிறைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே போகிறான். அவன் இருதயம் எப்படியாக அப்படியே நொறுங்குண்டு தன்னை ஒரு பொருட்படுத்தாமல் தெய்வ சமூகத்தை அர்ப்பணிக்கிறான். உபவாசித்து அழுகுறான். என் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய மூதாதையர பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்கு ஆண்டவரே நகரம் இடிக்கப்பட்டது, நாங்களாம் சிறைப்பட்டு போயிட்டோம் என்று அவன் பயங்கரமாக புலம்புகிறான். அவன் இருதயம் இப்படியாக ஒரு பெரிய நொறுங்குண்டலில் கடந்து போகிறது. அவன் ஜெபத்தை கடவுள் கேட்கிறார் என்று பார்க்கிறோம். காவிரி தூதன் கடந்து வருகிறான். நீ விண்ணப்பத்தை செலுத்தப்பட்ட பிறகு தேவ சமூகத்தில் உத்தரவு வந்துடுச்சு. அங்கேருந்து கடந்து வருவதற்கு 21 நாள் ஆயிடுச்சு. பெர்சியா தேசத்துடைய விக்கிரகம், தேசத்தில் காணப்படுகிற ஆவிக்கிற மண்டலங்கள் அவனை வருவதற்கு தடுத்தது என்று பார்க்கிறோம். என்னோடு கூட மிகாவில் கடந்து வந்து ஒரு யுத்தத்தை நடத்தி என்னை உன்னிடத்தில் அனுப்பி வைத்தார் என்று பார்க்கிறோம். 21 நாட்கள் வானத்தில் யுத்தம் உண்டாகும். அதன் பிறகு அவர் கடந்து வருகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் இறை சமூகத்தை ஒரு காரியத்தை வைத்து படித்து தன்னை வெளிமையாக்கி தாழ்த்தி கடந்து போகப்படும்போது தேவன் ஜெபத்தை கேட்கிறார் என்று பார்க்கிறோம். அன்னால போல தன் இருதயத்தை ஊற்றுகிறோம். 2 பேரும் ஜெபம் பண்ண போகிறார்கள். அதில் ஒரு முற்று தன்னை தாழ்த்தி வெறிமையாக்கிறேன். ஒன்றுமல்ல ஆண்டவரே, நான் பாவி அக்கிரமக்காரன், உன் சமூகத்தில் நிற்பதற்கு முகத்தை பயன் தகுதியற்றவன் என்று அவன் தன் இருதயத்தை அங்கே ஊற்றுகிறான். தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்தை நாம் எந்த அளவுக்கு தன்னை மறந்து ஒரு பொருள்படுத்தாமல் தெய்வ சமூகத்தை அர்ப்பணிக்கிறோங்களோ அந்த ஜெபங்கள் ஆராதனைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆனால் தேவாலயத்தில் கடந்து வருகிற நம்முடைய ஆராதனைகள், நம் தனிப்பட்ட நிலையில் அமர்ந்திருக்கிற ஜெபங்கள் எல்லாம் இறை சமூகத்தில் நாம் எந்த அளவுக்கு ஒற்று வெறுமையாக்கி தாழ்மைப்படுத்தி நாம் கடந்து போகிறோங்களோ தேவன் அதை கேட்கிறார் என்று பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு நியமனம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். எளியா கருத்தா ஜெபித்தான் என்று சொல்லுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிகழ்வுகளை பார்க்கிறோம். தேசமெல்லாம் 850 தீர்க்கதரிசனத்தில் கடந்து போயிடுச்சு. ஜனங்கள்லாம் பயந்துகிட்டு ஒருவனும் தேவனை தொழுது கொள்வதாக அறிவிக்க பயப்படுகிறார்கள். ஒன்று சொல்லுகிறான், நீ ஏன் குந்தி நடக்கிறீர்கள்?
யெகோவா தேவனோ தேவனை தொழுது கொள்ளுங்கள், பாகால் தேவனோ பாகாலை தொழுது கொள்ளுங்கள் என்று அவன் வைராக்கியம் கொள்கிறான். தேவன் இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்பதை காண்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற பலவந்தமான இடத்துல பலவந்தமாக கடந்து போகப்பட வேண்டும். தாழ்மையா இருக்கிறது தேவனுக்கு தாழ்மை தரித்துக் கொள்ளப்பட வேண்டும். உண்மையா இருக்கிறது உண்மையை நிலைநாட்டிக் கொள்ளப்பட வேண்டும். நீதி உள்ள இடத்துல நீதியை நாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி படுத்துகிற சமயத்தில் தான் தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். நம்ம சத்தத்துக்கு செவி கொடுக்கிற என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நம்ம நிறைய ஜபங்கள் கேட்கப்படாத காரணம் நாம் தவறு செய்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆராதனை ஒழுங்குகள், நம் தனிப்பட்ட வாழ்க்கை, தேவனை தேடுகிற நிலைகள், இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அசட்டை பண்ணுவதனாலே தேவ சொந்தம் நிறைய அடைந்து கொள்ள முடியும். பொதுவாக பிரேயர் அப்படின்னு எடுத்து பண்ணிங்கன்னா நல்ல முழங்கால் படிட்டு தன் கைகளை கூப்பி வணங்குவது தான் நல்ல ஒரு ஜபம். இப்போ மணிக்கணக்கில் பண்ணுறோம், அப்படி பண்ண முடியாது, அங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சின்ன ஆராதனை நிறைய எடுக்கும்போது நல்ல முழங்கால் நின்று நம் கைகளை கும்பிட்டு ஏறெடுப்பதான் நல்ல விஷயங்கள். இதெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ளவும். இல்லைன்னா நீ அசட்டை பண்ணுகிறீர்கள், இறை சமூகத்தை அசட்டை பண்ணுகிறோம். அதெல்லாம் என்னுடைய ஜபங்கள்லாம் கேட்கப்படுவதில்லை. இப்போ நாங்களாம் தனி ஜபம் பண்ணும்போது நாங்களும் உட்காந்து தான் எப்பயுமே பண்ணுவாங்க. பல மணிக்கணக்கில் போவதனால ப்ராக்டிக்கலாக இன்னும் கொண்டு வர முடியல. ஏன்னா நம்ம ஆவிக்குள்ளே போகிறனால ஆவிக்குள்ளே நிற்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல முறை கடவுள் சொல்லுவார், கை கட்டி தான் ஜபம் பண்ண சொல்லுவார். நிறைய முறை பார்க்குறோம் தேவதூதர் நான் சண்டை ஜபம் பண்ணிட்டு எப்பயுமே அப்படி சொல்லுவார், காமிப்பார், தரிசனத்தில் காமிப்பார். நம்ம அப்பவும் மறந்துடுவோம். பார்த்தீங்கன்னா தேவதூதர் பக்கத்தில் கை கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. என் பக்கத்தில் நான் சும்மா சாதாரண உட்காந்துருப்போம். உடனே அப்போ நான் கை கட்டிக்குவோம். என்ன கடவுள் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நீ என் சமூகத்தில் கை கட்டி இருந்தால் உன் சமூகத்தை அநேகரை கை கட்டி நிற்க வைப்பேன். அதில் என்ன தேவனுக்கு பிரதிபலிக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். நீங்கள் தேவனை கனப்படுத்துறீங்கன்னா உங்களை கடவுள் கனப்படுத்துவாங்க. அதில் என்ன விதைக்கிறோ அது அறுக்கும். எந்த அளவுக்கு தெய்வ சமூகத்தை நீங்கள் அர்ப்பணித்து ஜபங்களை, ஜீவிகளை, பரிசுத்த நீதியில தேவனை தேடுகளை முக்கியத்துவப்படுத்திக்கிறீங்களோ அதே போல் மனிதனுக்கு முன்பு என்ன பண்ணுவார், உங்களை முக்கியத்துவப்படுத்துவார். நீங்கள் தெய்வ சமூகத்தை அசட்டை பண்ணினால் நான் மனிதன் மத்தியில் அசட்டை பண்ணியே தீருவோம். ஆனால் இறைமார்க்கத்துக்குள்ளாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நல்லா மிட் நைட்லாம் ஜபிக்கலாம். ஆவி மண்டலங்களை அரசு பண்ணலாம். நிறையா முழங்கால்னா ஆவி மண்டலம் ஓடும். இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு நாம் தெய்வ சமூகத்தில் ஒவ்வொரு வினைகளை மேன்மைப்படுத்துகிறோம், மனுகுலத்துக்கு முன்பாக நிச்சயமாக கடவுள் நம்மை மேன்மைப்படுத்த தீருவான். நீங்கள் தெய்வ சமூகத்தை அசட்டை பண்ணின்னு பார்த்தீங்கன்னா மனிதக்குள்ள நம்மளை அசட்டை பண்ணி தீரும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற நிலை பிரகாரம் இது காணப்படும் போது அதை நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்றான். அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவனுடைய போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுருக்கிற்று. அவர், நான் போக மட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். இறைசன்னிதான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நாளை யாக்கோபு தன் ஏசாவை சந்திக்க போகிறான். 2 பேருக்குள்ள ஒரு இடர்பாடு மத்தியில் பிரிந்து வருகிறான். பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்திக்க போகிறான்.
அங்கே என்ன நடக்க போகுது என்று தெரியல. தன் மனைவிகளை வேலையாக இருக்கலாம், 3 பார்ட்னர் பிரிக்கிறான். ஒவ்வொரு பார்ட்னராக பிரித்து அனுப்புகிறான். நீங்கள் முன்னாடி போங்க, என் சகோதர நிலைகளை அறிந்து எனக்கு செய்தி அனுப்புங்க. ஒரு சகோதரன் எங்கேன்னு கேட்டால் பின்னால் வருகிறான் என்று சொல்லுங்க. அவன் நாளை என்ன நடக்க போகிறது தெரியல. அவன் தன்னை அனுப்பின இஸ்ரவேல் தேவன்ட்டு போய் என்ன பார்க்கறான், ஒரு பாதுகாப்பை தேடுகிறான். நாளை வாழ்வா சாவா, அவன் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றிருப்பான். போய் ஜெபம் பண்ண பிறகு கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்கல. அவன் கூட பண்ணிட்டு இருக்கான், அவர் கூட பார்த்துட்டு தான் இருக்கிறார். பொழுது வெளியே போகுது. ஒரு முடிவு உண்டாக்கப்பட வேண்டும். ஒரு தேவதூதன் போய் அவனை மீண்டும் தன் ஜெபத்தை கலைக்கிறான், ஒரு வலியை போடுகிறான். அவன் வலியை கூட பொருட்படுத்தலை. இந்த வலியை விட நாளைக்கு உயிர் இருக்குமா இருக்காதுங்கிறது தெரியல. அவன் தேவனை தேடினான். அவனை இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக சூழ்நிலை நிர்பந்தங்கள் வரும்போது நாம் எந்த அளவுக்கு தன்னை முற்றும் எளிமையாக்கி தாழ்த்து கடந்து போகிறோங்களோ, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து தெய்வ நன்மை செய்கிறாய் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நம்ம மார்புத்தின் தன்மைகளை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எப்படிதான் இறைசமந்த நன்மைகள் பெற்றார்கள், உலகத்தை அசைத்தார்கள். இறைசமூகம் என்பது நாம் எதிர்பார்க்க பெரிய கூட்டமாக உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு கொஞ்சத்து உண்மையுடன் என்று கொஞ்சம் உள்ள என்று நான் தெரிந்து பண்ணி வாங்க சொல்கிறான். நீங்கள் திரளான ஜாதி என்பதை உங்களுக்கு தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் கொஞ்சம் ஜனமே நான் தெரிந்து பண்ணேன். ஆனால் இறைசமூகம் எதிர்பார்க்கிற தெய்வ திட்டம் என்பது அவருடைய சிந்தனை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். கிதியோனை கேட்கிறான், வடிகட்டு கொண்டு வரான். கடைசியாக ஒரு 300 பேரை எடுத்து போர்க்களத்தில் பயன்படுத்துகிறான். ஒரு பெரிய யுத்தத்தை நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் தெய்வ சமூகம் என்பது அவருடைய பார்வையில் ஒன்றுமே கிடையாது. அவர் எதிர்பார்க்கிற உண்மை, நீதி, உத்தமம், அவர் எந்த அளவுக்கு நாம் தெய்வம் தாழ்த்துக்கிறோங்களோ நம்முடைய ஜபங்களை கேட்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் நான் இறைவன் சொல்லுகிற பிரகாரம் நொறுங்குண்ட இருதயத்தையும் நறுங்குண்ட ஆகியோர் கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் தேவசம் எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்தி வெறிக்காய் கொண்டு போகிறோங்களோ அவர் நம்ம சமீபமாக இருக்கிறார், தூரம் அல்ல. ஆனால் நம்ம எவ்வளோ நம்ம இறை சொல்லி எதிர்பார்க்கிறோம். தேவைகள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, அடைந்து கொள்கிற விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் அடையாத காரணம் பார்த்தீங்கன்னா அண்ணால போல தாழ்வு போல நாம் வாழ்க்கையில் வாழாதனாலே அது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக சில இன்னல்கள், போராட்டம், துயரங்கள்லாம் நாம் அடுத்த நிலையில் கடந்து போவதற்கு ஒரு முன்மாதிரி தான். அவர் சமம் தப்பி இருப்பது, உதவி செய்வது ஒரு லேசான காரியம் ஒன்றுமே கிடையாது. மனிதனை ஒரு நரம்பு தட்டானா வேலை முடிஞ்சு, எவ்வளோ பராகரசாலியாக பணம் பதிவு இருந்தாலும் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் இறை மார்க்கம் எதிர்பார்க்கிற நான் ஒரு பெரிய ஒரு நீண்ட பிரயாணங்கள் போகிறோம், ஒரு பலமான எதிரியை சந்திக்க போகிறோம். அவனோடு நாம் தோற்கடிக்கப்பட வேண்டும், அவனை ஜெயம் கொள்ளப்பட வேண்டும். எதிரியுடைய தன்மை நீ எப்படி அறிய முடியும்? அவனோட யுத்தம் பண்ணால் தான் அவனை பற்றி நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். அவனோட யுத்தம் பண்ண விட்டால் அவனை எதிரி என்னன்னு தெரியாது, அவன் தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது, தேவனை விட்டு சேர முடியாது. ஆனால் நம்ம இயேசு எந்த ஒரு மகானை எடுத்துக்கொண்டாலும் சரி, தன் சொந்த குமார இயேசு கிறிஸ்துவை ஒரு சோதனைகளை கொண்டு போகிறான். காரணம், தேவனிடத்தில் தனித்திருந்த அநேக பலனை பெற்றுக்கொள்கிறான். இல்லைன்னா பலன் அடைய முடியாது. பிரதிச்சமாக அவர் பிரித்து கொண்டு போகிறார், 40 நாள் அமர வைக்கிறான். தேவசம் ஜெபமணி நன்மை பெற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகம் நம்ம எதை அனுமதிக்கிறதோ அது சந்தோஷமாக ஏற்று அதை ஜெயிக்க நம்ம கற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அதை தோற்கடிக்க நம்ம கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் சாமி பைபிள் இருக்கிறது, அதை எடுத்து பயன்படுத்தி நம்ம கடந்து போனோம்னா சாத்தோட என்ன நிலைகளை இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், தோற்கடித்து விடலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நறுங்கூட்ட யுத்தத்தை எதிர்பார்க்கிறார். கல்லணைகளை நாம் பார்க்கிறோம், மாற்று சதியானைகள் கொடுக்கிறார் என்று சொல்கிறது. நாம் ஒரு லெகுவான ஒரு நிலை, ஒரு கடினமான நிலையை நான் உருவாக்கி கொள்ளலாம். எல்லாம் லெகுவை எடுத்துக்கொண்டு கடந்து போய் தேவசம் நீங்கள் ஒரு ஜெயித்து அடையபடியாக
தேவன் நமக்கு கேட்டுக்கொண்ட கருத்துல வார்த்தை ஆசிரியப்பாராக.